வெல்கம் டு JTK TV's டாக்டர்ஸ் டைம். டாக்டர்கிட்ட நிறைய டவுட்டு கேட்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்மளுடைய கன்சல்டேஷன் டைமில் நமக்கு கேட்குறதுக்கு டைம் இருக்காது. நம்ம எந்த பிரச்சனைக்கு போயிருந்தோமோ அந்த பிரச்சனையை பற்றி மாத்திரம் பேசிட்டு நம்ம அதை கேட்டிருக்கணுமே இதை கேட்டிருக்கணுமேன்னு நம்ம வீட்டுக்கு வந்து நினைப்போம். ஸோ உங்களுடைய சார்பாக தான் உங்களுடைய டவுட்ஸையும் சேர்த்தே நான் என்னுடைய டாக்டர்ஸ் டைம் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கேன். நிறைய தெளிவுகளை பெற்றுட்ருக்கோம். இன்றைக்கும் நம்மளுடைய சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் திவ்யா கேர்லின் அவர்கள் என்னுடைய கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் மை கெஸ்ட் அகெயின். ஸோ எனக்கு எப்பவும் போல் நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இன்றைக்கு நம்ம செலக்ட் பண்ண ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமாக இதுவரைக்கும் நான் பேசாத ஒரு சப்ஜெக்ட். அதாவது டிப்ரெஷன் போஸ்ட் ப்ரெக்னென்சி, டெலிவரிக்கு அப்புறம் வரக்கூடிய டிப்ரெஷன்ஸ் பற்றி பேசலான்னு நான் நினச்சேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த விஷயத்தில். அதனால் சில டிசீசஸ் பற்றிலாம் பேசும்போது எனக்கு அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஆனாலும் நான் நிறையா படிச்சிருப்பேன், மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை கேட்டிருப்பேன் பிஃபோர் கம்மிங் டு த ப்ரோக்ராம். ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராம் ஆக்சுவலி நம்ம டிஸ்கஸ் கூட அதிகமாக பண்ணலை, பிகாஸ் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா போஸ்ட் ப்ரெக்னென்சி ஐ ஹவ் ஹேட் 2 children. ஸோ ஐ ஆல்சோ நோ ஹவு இட் இஸ் போஸ்ட் ப்ரெக்னென்சிங்கிறதுனால நான் ரெடியாக இருக்கேன் வித் த கொஸ்டின்ஸ். ஸோ வந்து டிப்ரெஷனுங்கிறது என்னோட உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கலாமே. ஐ வாஸ் வெரி யங். ஐ திங்க் ஐ வாஸ் இன் மை early 20s. ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டு பிறக்கும் போதும் ஐ வாஸ் 22, செகண்ட் சைல்டு வென் ஐ வாஸ் 24. ஸோ ரொம்ப ஏர்லி டைம். ஸோ டிப்ரெஷன் இருந்துச்சா இல்லையானே எனக்கு தெரியல. ஏன்னா அதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ டிப்ரெஷன் இருந்துச்சா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேங்கிறது ஞாபகம் இருக்குது. முக்கியமாக தூக்கம் இல்லாமல். அண்ட் வந்துட்டு எவ்வளோ தான் நமக்கு ஹெல்ப் கிடைச்சாலும் யாரும் ஹெல்ப் பண்ணாதது போல் ஒரு ஃபீலிங். பிகாஸ் தட் ஒர்க் இஸ் தேர். எப்போவுமே பார்க்குற மாதிரி ஒரு வேலை இருந்தாப்புல அப்புறம் பயமாகவும் இருந்துச்சு. இனி நான் எப்படி பார்க்க போகிறேன், ஃபுல் என்டையர் லைஃப் இப்படி தான் இருக்க போகுதா அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. என்னால் முடியுமா, கேன் ஐ ரியர் அ சைல்டு அப்படிங்கிற பயமும் இருந்துச்சு. ஸோ இதே தான் எல்லாருக்கும் இருக்குமா, இல்லை நான் யங்கராக இருந்ததுனால எனக்கு இருந்துச்சு, ஒரு லேட் 20s அப்படி இருக்காது அப்படிங்கிறதா, இல்லை எல்லாருக்குமே இது நார்மல் தானா? ஸோ மெட்டர்னல் மென்டல் ஹெல்த்ன்றது ஐம் ஸோ ஹாப்பி தட் யூ சோஸ் திஸ் டாபிக். பிகாஸ் நிறைய மதர்ஸ் ரிக்வயர் ப்ராப்பர் சப்போர்ட். அதுவும் மென்டல் ஹெல்த் சப்போர்ட் வந்து நிறைய மதர்ஸ்க்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த early 20s தான் வந்து த மோஸ்ட் காமன் ஏஜ் ஃபார் ப்ரெக்னென்சி, early 20s. ஏன்னா இன் ஆர் கல்ச்சர் early மேரேஜ் வந்து ரொம்ப காமன், லைக் 18, 21 அந்த ஏஜ்லேயே they get married. பட் ஏஜ் மட்டும்தான் டிப்ரெஷனுக்கு காரணமா அப்படின்னு பார்த்தா we cannot say. பட் ஏஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ பெஸ்ட் ஐடியல் ஏஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி 25 to 35. ஓகே. ஸோ அந்த ஏஜில் விமென் வில் பி மோர் மென்டலி ப்ரிப்பேர்டு. ஸோ அண்ட் அவங்களுடைய கரியர் கோல்ஸ், அவங்களுடைய சோஷியல் சப்போர்ட் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஃபினான்ஷியலாகவும் தே வில் பி இன் அ பெட்டர் ஸ்டேட் வென் தே ஆர் இன் தட் ஏஜ். ஸோ அந்த 25 to 35 வந்து தே ஆர் த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் டைம். அவங்களுக்கும் ஓரளவுக்கு சைக்கலாஜிக்கலாக தே வில் பி ரெடி, தே வில் பி மோர் ஆர்கனைஸ்ட். நம்ம இதை மாதிரி பண்ணோன்னா we can do. அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஃபினான்ஷியலாக பெட்டராக இருப்பாங்க, சோஷியல் சப்போர்ட்ஸும் நல்லா இருக்கும். பட் லெஸ் தேன் தட் அவங்க ஃபிசிக்கலாகவும் they won't be prepared. மீனிங் சில ஃபேமிலிஸ்லலாம் ஈவன் 16 அந்த மாதிரி, ஈவன் தோ இட்ஸ் நாட் வெரி லீகல், 16, 18 அந்த ஏஜ்லேயே ப்ரெக்னென்ட் ஆகிற லேடிஸ் பார்த்துருக்கோம், விமென் பார்த்துருக்கோம். ஸோ அவங்க வந்து நியூட்ரிஷனலாகவும் அவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. சைக்கலாஜிக்கலி they will be more self-centered. அவங்களும் அந்த லேட் அடலசன்ஸில் இருக்கிறதுனால அவங்களுடைய மைண்ட் வந்து இன்னொரு பர்சனை பற்றி, இன்னொரு அந்த மதர்ஹுட் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது வந்து இட் வில் பி வெரி ஹார்ட் ஃபார் தெம். ஓகே. ஸோ அந்த ஏர்லி டீன்ஸ் வந்து லேட் டீன்ஸ், ஏர்லி அடல்ட்ஹுட் நாட் அ வெரி ரைட் டைம். அதே போல் லேட் ப்ரெக்னென்சி, அதாவது இந்த 35 தாண்டக்குள்ளே உங்களுடைய என்ன சொல்கிறது, லேட் ப்ரெக்னென்சி அப்படின்னாலே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம். ஸோ வெறும் ப்ரெக்னென்சி ரிலேட்டட் டயபெட்டிஸ் 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்க விமென்க்கு வரக்குள்ளேயே அதுவே வந்து ஒரு தனி ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க டிப்ரெஷன் வர்றதுக்கு. ஸோ நீங்கள் 35 இயர் லேட் ப்ரெக்னென்சின்னு சொல்கிறீங்களா? நாங்கள்லாம் லேட் 28 இயர் லேட் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோமே. But you term it 35 as late pregnancy.
beyond 35 psychologically they are they'll be more mature but financially stable இருப்பாங்க but physically they will not be very so I think like between this 25 to 35 is a very good age for pregnancy psychologically. So actually the psychological questions தான் மனசில் வச்சுருந்தேன், but I would like to ask you one question. 25 to 35 is ideal age psychologically and physically நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? But we think 30 தாண்டினாலே pregnancy itself becomes a question mark அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்குது இல்லையா? நம்ம கைனோகாலஜிஸ்ட் யூஸ்வலி ஹவ் ஆஸ்க் தட். பட் ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கலி எப்படி 25 to 35 ரைட் ஏஜ்னு நீங்கள் சொல்கிறீங்க? பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து அந்த எல்டர்லி ப்ரெக்னென்சி அப்படின்னு அதாவது எல்டர்லி ப்ரைமின்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி பியாண்ட் 30 years. ஸோ ஈவன் அது 30+ அப்படின்னாலே அவங்க கொஞ்சம் அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறாங்க பொசிஷன் பொறுத்த வரையிலும். நீங்கள் சொல்கிறதும் சொசைட்டிலையும் அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ 30 to 35 physically I think they are more என்ன சொல்கிறது, physically and psychologically they are okay and provided they have a healthy lifestyle, eating habits, sleep, அது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னக்குள்ள they'll be அந்த I think you're mentioning about infertility. Yes. So அது it is not possible னே சொல்லிடுறாங்க. After 30 having a kid is not even possible அப்படின்னு சொல்லிடுறதுனால I'm asking you the question. But then we can't tell it's not possible for everybody provided their lifestyle is healthy, madam. ஓகே. ஸோ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டிப்ரெஷன் இதெல்லாம் ரொம்ப நார்மலாகவே இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு நோ கண்டிஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா இந்த டிப்ரெஷனே வராதா? கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குதுன்னா வாட் ஐ மீன் இஸ் மதர்-இன்-லாவும் நல்லா பேபியை பார்த்துக்குவாங்க, மாமும் நல்லா பேபியை பார்த்துக்குவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பேம்பர் பண்ணுவார், அண்ட் ஃபிசிக்கலும் நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருப்போம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் செட்டப். ஓகே, another setup is there where சில கேர்ள்ஸ் தனியாக மாட்டிக்குவாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸில் இருப்பாங்க, மாமாலேயும் போக முடியாமல் இருக்கும், இல்லைனா மாம் போயிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் 3 months தான் இருந்திருக்க முடியும், ஷீல் பி கம்மிங் பேக், மதர்-இன்-லாவோட ஹெல்ப்பும் இருக்காது, ஹஸ்பண்ட் வில் ஹேவ் டு கோ டு ஒர்க். தனியாக மாட்டிக்கிற கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஃபிசிக்கலி ஆல்சோ தே மைஸ்ட் பி வீக். திஸ் இஸ் அ வெரி சேட் சினரியோ, வெரி டிஃபிகல்ட் சினரியோ. ஆனால் இந்த டிப்ரெஷனுங்கிறது இந்த பர்சனுக்கும் இருக்கலாம், இந்த பர்சனுக்கும் இருக்கலாம். அதாவது பேம்பர்டு கேர்ளுக்கும் இருக்கலாம், கேர்ள் ஹூ இஸ் அலோன் அதுவும் அவங்களுக்கும் இருக்கலாம். ஸோ இந்த 2 கேஸஸையும் நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? இவங்களுடைய லைஃப் எப்படி, ஏன்னா இந்த மாதிரி எப்படி, இந்த கேர்ள்ஸ் அந்த சேட் சினோரிய கேர்ள்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, இன் பிட்வீன் கேர்ள்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ 2 பேருக்கும் காமன் ஃபேக்டர் ஹார்மோன்ஸ். ஸோ விமென் அப்படின்னாலே ஹார்மோன்ஸ். ஸோ டியூரிங் ப்ரெக்னென்சி அண்ட் இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி விமெனுடைய ஹார்மோன்ஸ் வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப காமன். பிகாஸ் இமீடியட்டாகவே டெலிவரிக்கு அப்புறம் அந்த ப்ளசண்ட்டாக எடுக்கக்குள்ள ஸோ அப்போது உடம்புல இருக்க அந்த ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், இந்த ஹார்மோன்ஸோடைய லெவல்ஸ் எல்லாமே வந்து சடனாக ஒரு ட்ராப் வரும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த டைமில் விமென் டென் டு பி மோர் எமோஷ்னல். ஸோ அதை தான் நாங்கள் இந்த மைல்டு டிப்ரெஷன் ஆர் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இனிஷியல் அதாவது ஃப்ரம் த டைம் ஆஃப் டெலிவரி டில் லைக் ஒரு 2 weeks 3 weeks அந்த டைமில் எனிதிங் யூ சே விமென் வில் பி வெரி எமோஷ்னல் அண்ட் டியர்ஃபுல். எனி சிம்பிள் திங் கேன் ப்ரோவோக் தெம் டு க்ரை அந்த மாதிரி. ஸோ அந்த ஹார்மோனல் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. அதை தவிர்த்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஈவன் தோ இட்ஸ் அ வெரி பேம்பரிங் என்வாயன்மெண்ட், நீங்கள் சொல்கிறீங்க எல்லாருமே நல்லா அம்மாவும் ரொம்ப சப்போர்ட், இன்லாய் சப்போர்ட், ஹஸ்பண்ட் சப்போர்ட் எல்லாமே இருந்தாலும் சைக்கலாஜிக்கலாக அந்த ட்ரான்சிஷன் இன்டு ஃப்ரம் அ சிங்கிள் விமன் டு அ மதர். ஸோ மதர் அப்படின்னக்குள்ள அதுவும் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஒரு பர்சன், மீனிங் இந்த பேபி இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த மதர். எல்லாத்துக்குமே மதரோடைய ஸ்கின் கான்டாக்டாக இருக்கட்டும், மதரோட ஃபீடிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட். அப்படி இருக்கக்குள்ள டு ஈவன் கோ சம்வேர் அண்ட் கம் பேக் அந்த ஒரு ஃப்ரீடமும் இருக்காது. பேபி அழுத உடனே ஃபர்ஸ்ட் பர்சன் தே சர்ச்சஸ் அம்மா எங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்குள்ள ஸோ எனிவே சொசைட்டல் ஃபேக்டர்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஹார்மோனல் அண்ட் இன் பர்சன் அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர் ஃபார் விமென் டு பி அட் மோர் ரிஸ்க், ப்ரெக்னென்சி டைம்லையும் சரி, டெலிவரி போஸ்ட் டெலிவரி டைம்லையும் சரி. அண்ட் அந்த கில்ட் ஒன்று இருக்குது. இதுக்கு எனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. நம்ம பேபி எவ்வளோ பார்த்துக்கிட்டாலும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. மேபி நான் சரியாக ஃபீட் பண்ணலை, பேபி ஒல்லியாக இருந்தால் நமக்கு கில்ட்டியாக இருக்கும். எனக்கு போத் த கிட்ஸ் வெரி தின்
My first child was 1.2 kgs. She was born premature. The second child also was only 2.25 kgs, and they were not putting on weight at all. ஒவ்வொரு நம்ம அந்த வீக்லி ஒன்ஸ் நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம்ல அந்த இன்ஜெக்ஷன்ஸ்க்கெலாம், அப்போ வந்து அந்த வெயிட்டே கூடி இருக்காது. ஸோ தென் வி ஃபீல் ஸோ கில்ட்டி. மேபி நான் ரொம்ப தூங்கிட்டேனோ சைல்டை பார்க்காம. ஸோ வி ஃபீல் வெரி கில்ட்டி. அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த பேபி பிறக்கும் போது எவ்ரிபடி ஹேஸ் திஸ் tearful eyes. Some girls do not have it. Some girls are afraid. பயந்த உடனே சில கேர்ள்ஸ் வந்துட்டு ஏன் இந்த குழந்தை அந்த மாதிரி கேள்வியெல்லாம் மனசில் வந்துடும். எல்லாருமே நம்ம இந்த FB இன்ஸ்டா போஸ்ட்லலாம் வந்து ஒரு பேபி எப்படி போட்டு அந்த கண்ணீர், ஆனந்த கண்ணீர், இது எல்லாருக்கும் வரதில்லை. சிலர் வந்து ஏன் அந்த நேரம் later on that girl might become a wonderful mom, but அந்த நேரம் வந்துட்டு ஏன் இந்த குழந்தைங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துடுது. அது கிட்டத்தட்ட வந்து ஐ டோன்ட் வாண்ட் த சைல்டுங்கிற மாதிரி சில லேடிஸ்க்கு மனசில் வந்துடுது. பட் தட் இஸ் வெரி டெம்ப்ரரி தான். பின்னாடி அந்த அம்மா தான் கிரேட் மாமாக இருப்பாங்க. பட் அந்த நேரத்தில் அப்படி ஒரு தாட் வந்துடுது சில பேரண்ட்ஸ்க்கு, மதர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த பர்சன் ஃபீல்ஸ் கில்ட்டி. am I good or am I bad அப்படிங்கிற கேள்வி வந்துடும். ரீசெண்ட்லி ஐ ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ், அ பர்சனல் வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட், அவங்களுடைய மாம் வந்து ஷீ இஸ் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ரொம்ப சிக்காக ஐசியூவில் வச்சுட்டாங்களாம். ஷீ மைட் நாட் சர்வைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது திஸ் ஃப்ரெண்டனோ எனக்கு கண்ணீரே வரவே இல்லை, அம்மா போயிடுவாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் சுற்றி அழுறாங்க. ஐ டிட் நாட் க்ரையா. ஸோ am I bad அப்படிங்கிற மாதிரி ஷி வாஸ் டெல்லிங் மீ. ஐ செட் நோ, தட்ஸ் ஜஸ்ட் அன் இமோஷன். ஓகே, இது வந்து ரீசெண்டாக லாஸ்ட் வீக் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்கிறேன். சில மாம்ஸ்க்கு வந்துட்டு தே ஃபீல் ஐ டோன்ட் வாண்ட் த சைல்டு அப்படின்னு நினச்சிட்றாங்க. தென் தே ஃபீல் கில்ட்டி. am I a bad mom? ஸோ எல்லாருக்குமே அந்த இமோஷ்னல் ரொமான்ஸ் பாப்பாவை பார்த்தோன்னே வரமாட்டேங்குது. அந்த மாதிரி மாம்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதே மாதிரி பார்க்கும் போதும் அந்த கவனிக்கும் போதும் சில மாம்ஸ் உண்மையாகவே ரொம்ப ஆசையாக கவனிக்கிறாங்க. சில மாம்ஸ் why this life அப்படின்னு நினச்சிட்றாங்க இல்லையா? ஸோ நீங்கள் அந்த why this life, why this child அப்படின்னு நினச்சி am I bad அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த கேர்ள்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ மதர்ஹுட் வந்து இட்ஸ் நாட் வெரி என்ன சொல்கிறது கப் ஆஃப் ஸ்பூன் ஃபார் எவ்ரிபடி. ஸோ எவ்ரிபடி வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய விதமான பேரண்டிங், ஒவ்வொருத்தவங்களோட விதமான மதர்ஹுட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்த உடனே குழந்தைய பிடிக்கணும் அப்படின்றது வந்து எல்லா மதர்ஸ்க்கும் நடக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எமோஷ்னல் பாண்ட் ஃபர்ஸ்ட் சைட்லேயே நிறைய பேர் கிடைக்காது. பிகாஸ் ஒன்று அவங்க எதர் நார்மல் டெலிவரி நடந்திருக்கும், அந்த பெயின், அதனால அவங்களுக்கு ஃபிசிக்கலாக அவங்க உடம்ப என்ன சொல்கிறது ஒரு யூட்ரஸ் வந்து மேலேருந்து சட்டுன்னு கீழே இறங்குது, வெயிட் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. மீனிங் அவங்களுக்கு அந்த ஒரு பேலன்ஸ், அவங்களுக்குள்ளேயே பிபி, ஹார்ட் ரேட் எல்லாமே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த உள்ளுக்குள்ளேயே நிறைய காரியங்கள் நடந்துகிட்ருக்கு. சில விமனுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும் இம்மீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி. ஸோ இதை மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் அவங்களே வந்து என்ன சொல்கிறது ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி தே ஓன்ட் ஃபீல் லைக் என்னடா இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு, உடம்பு ஃபுல்லாக ஒரு பிளட் ஸ்மெல், ஐம் ஸ்டிங்கிங், அந்த மாதிரியெல்லாம். ஸோ டு ஃபால் இன் லவ் வித் த பேபி அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னக்குள்ள இட் டசன்ட் ஹேப்பன் ஃபார் எவ்ரிபடி. ஆனால் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பேபி அண்ட் மதர் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகக்குள்ள தே டெவலப் தட் பாண்ட். ஏன்னா இனிஷியல் டைமில் பேபி வந்து கரெக்டாக அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்க்கும் அட்டாச் ஆகி கரெக்டாக அது எடுக்கணும். சில டைம் மதர்ஸ் வில் ஹாவ் கிராக்ட் நிப்பிள்ஸ், கொஞ்சம் ப்ளீடிங் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்குள்ள மதர் வில் ஃபீல் மோர் இரிட்டபிள் than more attached to the baby. Okay. So over a period of time they will start enjoying the presence of the baby, and the baby oda smile, because enna solvaanga baby can recognize mother's face more than any other people around, and mother's touch it can feel initial days like. So baby feel comfortable when mother is lifting the பேபி. ஸோ அதனால தான் அம்மாவையும் எல்லாரையும் தேடுறாங்க. பட் என்ன சொல்கிறது, ஸோ அது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மதர் வில் ஃபீல் ப்ரிவிலேஜ்ட். ஸோ ஐ கேன் ஒன்லி காம் திஸ் பேபி அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங். இட் டெவலப்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஆனால் தெர் ஆர் மதர்ஸ் லெஸ் தேன் 1% இன் த என்டையர் பாப்புலேஷன், 1%, அதாவது 100ல் 1 லெஸ் தேன் தட் போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்க்கு போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு பேபி பார்த்தா எரிச்சல் வரலாம், பேபியை கொலை செய்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் எண்ணங்கள் வரலாம். ஸோ இந்த மாதிரியான அந்த எரிச்சலாக இருந்தால் பரவாயில்ல. பட் வேறு எதாவது ஹார்ம்ஃபுல் தாட்ஸ் வருது, பேபியை ஹர்ட் பண்ணணும் வருது அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு கெட் அ ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்.
ஏன்னா அந்த கண்டிஷன் இஃப் வி டோன்ட் ட்ரீட் பேபிக்கும் ஹார்ம் இருக்குது ப்ளஸ் மதருக்குமே ஹார்ம் இருக்குது. ஓகே ஸோ add to all this breastfeedingன்னு ஒரு விஷயம் இருக்குது which is very good and very important and it is compulsory. நம்ம கட்டாயம் breast feed பண்ணணும். அதுலேயும் சில கேர்ள்ஸ்க்கு அங்கே breast milk இருக்காது, அதனால் அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க. breast milk இல்லாத டிப்ரெஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஆர் தோஸ் who are taking care of us. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்வீங்க? நல்லா சாப்பிடணும்னு சொல்வீங்க. இந்த டைமில் தான் வந்து விருப்பறது எல்லாமே சாப்பிடுங்கன்னு சொல்வீங்க. ப்ரோட்டீன் நல்லா எடுத்துக்கணும்னு நீங்கள் சொல்வீங்க. நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்க சொல்வீங்க. ஸோ எவ்ரிதிங் தட் வி லைக் ஆக்சுவலி அட் தட் டைம் யூ அலோவ் அஸ் டு ஈட். அதாவது விமென்கே வந்து இந்த ப்ரெக்னென்சி டைம்லையும் போஸ்ட் ப்ரெக்னென்சிலையும் நீங்கள் டாக்டர்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல செய்தி சொல்கிறது அந்த டைம் தான், எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் அந்த டைமில் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தி அதர் சைடு ப்ரோட்டீன் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, லைட்டாக சாப்பிடணும். இல்லைன்னா நம்ம சாப்பிட்றது வந்து த சைல்டு மைட் பிகம் கான்ஸ்டிபேட்டட் ஆர் கேஸி ஆர் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மதரை ரொம்ப வந்து ரெஸ்ட்ரெயின் பண்ணுவாங்களே. சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? ஸோ breast feeding வந்து அதுவே வந்து ஒரு பெரிய டாபிக். ஸோ சொல்லப்போனால் நிறைய மதர்ஸ் வந்து they go into depression because breastfeeding has never been an easy task for them. ஸோ ஒன்று வந்து it consumes a lot of calorie. ஸோ மதருக்கு வந்து அடிக்குவேட்டான தண்ணி நிறையா, அவங்க ஹைட்ரேஷன் இருக்கணும், அடிக்குவேட் ஃபுட் இன்டேக், பேலன்ஸ்டு, எப்போவுமே வந்து நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட் அவங்க எடுத்துக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் அவங்களுடைய breast milk ப்ரொடக்ஷனும் நல்லாயிருக்கும். பட் ஐ ஹவ் சீன் மதர்ஸ் ஹவ் டோல்ட் மீ என்ன தண்ணியே குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்போ தான் நல்லா கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும், நிறைய எனர்ஜி பிள்ளைக்கு போகும். ஸோ தட் இஸ் அ மித். ஸோ தண்ணி எவ்வளோ, பிகாஸ் breast milk is most of it is water. இந்த லாஸ்ட் போர்ஷனில் தான் வந்து we have fat, protein and all of it. ஸோ அப்படி இருக்கக்குள்ள we have to make sure that the women is well hydrated. அண்ட் அது தவிர்த்து பேலன்ஸ் டயட்டும் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ breastfeeding அப்படின்னு சொல்லக்குள்ள இட் இஸ் அதர் தேன் த நியூட்ரிஷனல் சப்போர்ட், அது வந்து இட்ஸ் அ பாண்ட் பிட்வீன் த மதர் அண்ட் த பேபி. ஓகே. ஸோ அந்த டைம் வந்து வாட் வி ஷுட் நாட் மேக் த மதர் ஃபீல் இஸ் இன்அடிக்வேட். ஸோ உனக்கு breast milk பத்தலை, பேபி அதனால தான் அழுது பாரு, எவ்ரி 15 minutes the baby is crying, உனக்கு தான் பால் ஒழுங்காக வரல, என்ன செய்யறதுனே தெரியல. ஸோ ஈவன் தீஸ் வேர்ட்ஸ், ஸோ இட் இஸ் அ சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் ஃபார் த விமன் டு ஃபீட் த பேபி. ஸோ என்ன ஆகிடும் அப்படின்னா, whenever they say pass such comments, the mother will go into a brief anxiety episode. Am I really inadequate? அதனால பேபிக்கு ஒரு வேளை வெயிட் ஒழுங்காக ஏறாமல் போயிருமோ, ஸோ நான் வந்து பேபியோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய இம்பேர்மெண்ட்டாக ஆயிடுவேணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகள், அதனால அவங்க உடம்புல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அவங்களுக்கு இருக்கிற நேரத்தில் இந்த ஆக்சிடோசின், அந்த ஹார்மோன் மில்க் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த பேலன்ஸ் போகக்குள்ள அவங்களுக்கு வந்து breast milk ப்ரொடக்ஷனே கம்மியாகலாம். ஸோ அவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ணி, ஓகே பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நேரம், ஸோ எவ்வளோ தூரத்துக்கு ஃபுட் எடுத்துக்கோ இது பார்ப்போம், அப்படி சப்போர்ட்டிவாக பேசணுமே ஒழிய யூ ஆர் இன்அடிக்வேட், அதனால தான் பேபிக்கு வந்து ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிறான், ஒழுங்காக சிரிக்க மாட்டேறான், அழுதுகிட்டே இருக்கான், பிகாஸ் யுவர் மில்க் இஸ் இன்அடிக்வேட் அப்படின்னு நம்ம சொல்லக்குள்ள அந்த மதரோட சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் வந்து ரொம்ப பேட் ஆகிடும். ஸோ அவங்களுடைய செல்ஃப் இதுவுமே பாதிக்கப்படும், ப்ளஸ் பேபியோடைய நியூட்ரிஷனுமே பாதிக்கப்படும். பிகாஸ் நமக்கு தெரியும் till 6 months இட்ஸ் ஒன்லி breastfeeding. ஸோ நிறைய பேர் இப்போ இந்த ஃபார்முலா அதெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் ஐ ஹாவ் லைக் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட் எவர் மில்க் தட் த மதர் மேக்ஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் ஹர் பேபி. அவங்க பேபிக்கு அது அவ்வளோ போதும். ப்ளஸ் சொல்லப்போனால் இனிஷியல் டேஸில் இந்த ஃபர்ஸ்ட் 3 daysல அந்த கொலஸ்ட்ரம் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் வர சீன் பால், அந்த ஃபர்ஸ்ட் வர அந்த பால் வந்து இட் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன், இந்த இம்யூனோக்ளோபுலின், ஆன்டிபாடிஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இட் ஓன்ட் லைக் கம் லைக் நிறைய அமௌண்ட் கிடைக்காது. ஸோ பேபியோட வயிறுமே அந்த டைமில் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ பிகாஸ் பேபி வாஸ் கெட்டிங் நியூட்ரிஷன் ஃப்ரம் பிளட், வயிறில் இருந்த வரையிலும் பிளட் வழியாக தான் அதுக்கு நியூட்ரிஷன் போச்சு. ஸோ இப்போ அவங்களுடைய உணவு அந்த பையெல்லாம் வந்து ஸ்டொமக் எல்லாம் பெருசாகணும் அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனிஷியலாக அந்த வேர்க்கடலை சொல்கிறோம் இல்லையா, அதோட சைஸ்க்கு தான் பேபியோடைய ஸ்டொமக் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அம்மாவோட கொலஸ்ட்ரம் பேபி வயிறுக்கு போதுமானது.
பட் அது புரியாமல் நிறைய கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், பக்கத்தில் நெய்பர்ஹுட் பீப்புளாக இருக்கட்டும், they keep telling that your milk is insufficient. So that is not very right. அதனால அவங்க மாட்டுப்பால் கொடுக்குறது இதெல்லாம் வந்து we do not know அதெல்லாம் பாஸ்டரைஸ் ஆயிருக்கா, அது ஒழுங்காக ஆன்டிபாடிஸ் கில்லாக இருக்கா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஆர்கானிசம்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ breast milk is the only safest food for the baby. ஸோ அப்படி இருக்கக்குள்ள we should encourage her to eat more, to spend more time with the baby, so the secretion comes. Psychologically, if she is more with the baby, she will start secreting more milk. So இத மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணுமே ஒழிய we shouldn't use harsh criticizing words on the women so that it affects both the mother and the baby. Okay, இப்போ ஒரு working mother, ஃபார் எக்ஸாம்பிள் சில கேர்ள்ஸ் வந்து இப்போ ஒர்க் அட் ஹோம்லலாம் இருக்காங்க. ஸோ டைரெக்டாக ஒர்க்குக்கு போகாட்டியும் தே வில் பி ஒர்க்கிங் அட் ஹோம். ஒரு 10th டே 20th டேலேருந்தே சிலர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சில மாம்ஸ் வந்து 3 monthsல தே கோ பேக் டு ஒர்க். வெளியே டீச்சர் ஆகவோ இல்லை அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, டாக்டர்ஸ், தே கோ பேக் டு ஒர்க் இந்த 3rd month. ஸோ அவங்களும் இதே ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஹவு கேன் தே ஹேண்டில் திஸ் stress? How can they handle their nutritional needs? So working mother வந்து what happens is they tend to pump their milk and then they go for work. illa work from home it's more convenient. But if they really have to go, then maybe they should consult their pediatrician. Is my breast milk sufficient for the baby, or should I, because enna solvanga appadina, the more you let your milk to stagnate in your breast, எவ்வளோ நேரத்துக்கு ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கோ அவ்வளோ நேரம் your brain will get a signal that the milk is already there, why do I have to produce? So production கம்மி ஆகிடும். So anyway the mother's milk will not be adequate because mother is staying away from the baby. And she has to either pump and expel or pump and give. So அந்த பம்ப் கூட பண்ண முடியல அப்படின்ற அளவுக்கு if she is very packed in work அப்படின்னக்குள்ள definitely her production is going to reduce over time. அப்போ what do I do for the baby should be a concern. அப்போ they have to go and talk to their concerned pediatrician about health consequences. Working mothers ஒரு பக்கம், வீட்டில் இருந்தாலும் ஒர்க். ஸோ ஒர்க்கிங் மதர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே ஆக்சுவலி வந்து சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எவ்ரி மதர் இஸ் அ ஒர்க்கிங் மதர். ஸோ நம்ம பேசினது போல் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் போஸ்ட் ப்ரெக்னென்சிங்கிறது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒர்க் டைரெக்டாக வெளியே போய் ஒர்க் பண்ணாட்டியும் வீட்லேயுமே மதர், a wife has work to do. She has to take care of her husband, she has to take care of herself, she has to take care of the home. இதெல்லாமே இருக்குது. எல்லா ரொம்ப மாதங்கள் ஒரு மதரோ மதர் இன் லாவோ கூட இருந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு வைங்க. அந்த ஹோமை பார்க்குறது, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது, இதையும் ஹேண்டில் பண்ணி பேபியும் ஹேண்டில் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இதை அவாய்ட் பண்ண முடியாது. நான் அவாய்ட் பண்ண முடியாததான் தான் நான் கேட்குறேன். அவாய்ட் பண்ண முடியாத ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ more organization would help, ma'am. So being prepared ahead, this is how it is going to be, and I'm not going to have any help. So நான் மட்டும்தான். But as much as possible and the initial time of delivery ஆகுது, if there is somebody to support, because அவங்க ஃபிசிக்கலாக கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற வரையிலும் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு if there are people around it will be good. At least normal deliveryக்கு at least 2 weeks to 3 weeks for them to heal. And for cesarean or any instrumental delivery at least ஒரு 1 month or 1.5 month if யாராவது கூட இருந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு after that the women has to take responsibility அப்படின்னா then it will be more applicable for her. இல்லை day 1ல இருந்து she has to take care அப்படின்னக்குள்ள we can what to say, we can ask her to more organized, be more organized, plan ahead so that sleep இதெல்லாமே எப்படி கரெக்டாக, பிகாஸ் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மதர்ஸ். ஸோ எவ்ரி 2 hours ஃபீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சைடில் இருந்தாலும் ஷீ ஹேஸ் டு மேக் ஷுர் தட் ஹர் ஸ்லீப் இஸ் அட்லீஸ்ட் அடிக்வேட். ஸோ ஸ்லீப் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் ஃபார் எனி என்னது டிப்ரெஷன், psychosis, anxiety, என்னனாலுமே it is very important. So all we can suggest is to be more organized and prepared ahead. Okay. இப்போ நீங்கள் ஆர்கனைசேஷன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே we can plan.
ஏன்னா அந்த டைம் வந்து ஃபிசிக்கலி அவ்வளோ ஒர்க் இருக்காது. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணுறோன்னா, பேபியுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறோம், வாங்கிடுறோம், ஆர்டர் பண்ணிடுறோம், கிரேடல் வாங்கி வச்சிடுறோம், பேபிக்கு ட்ரெஸ்ஸஸ், டாய்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சிடுறோம். ஆனால் வந்து மதர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அதை நம்ம பிளான் பண்ணுறதே இல்லை. வி ஈவன் பிளான் மேட்ஸ், பிளான் ரிலேட்டிவ்ஸ், இதெல்லாமே பிளான் பண்ணிடுறோம். எங்கே போகணும், எங்கே இருக்க போகிறோம், இதெல்லாம் பிளான் பண்ணுறோம். பட் ஃபார் த மதர்ஸ் ஹெல்த் நம்ம பிளான் பண்ண மாட்டேங்கிறோம். பட் மதர் என்ன மாதிரி பிளான் பண்ணணும், அ கேர்ள், because we are talking to the girls who are pregnant or who are in post pregnancy. So the girl வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே என்ன மாதிரி பிளான் பண்ணணும், ஏன்னா நிறைய விஷயத்த மைண்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தொடர்ந்து வருவாங்க. ஃபஸ்ட் 1 month the crowd will be there, attention will be there. அது மட்டும் இல்லாமல் அந்த சைக்காலஜிக்கலி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெயின்ஃபுல் வேர்ட்ஸ் லைக் அபவுட் த சைல்டு ஆர் அபவுட் த மதர் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லாக நம்மளை பார்க்க வர நேரம், நிறைய பீப்புள் நம்ம பார்க்க வர நேரம், சில டைம் we might get hurt. ஸோ சைக்காலஜிக்கலாகவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது how a woman should prepare, and for the physical needs how she should prepare. So physical needs நீங்கள் சொன்ன மாதிரி for the baby they prepare everything. Yes. For herself there are women who prefer reclining chair அந்த மாதிரி எல்லாம். So just to make feeding more comfortable. ஸோ நல்லா லீன் பண்ணி உட்கார்ற மாதிரி கொஷின், ரிக்ளைனிங் சேர் அந்த மாதிரி. ஸோ அதர்வைஸ் மதர் கேன் plan her exercise also post delivery. So அந்த டைமில் when whatever exercise that they do may make their abdomen more என்ன சொல்கிறது, அந்த யூட்ரஸோடைய reverting back to its normal state and abdomenum வந்து it has to become normal. So அந்த Kegels exercise maybe they can learn from their logicians and they can practice that. And they have to be very careful about their nutrition and sleep. So இதெல்லாமே வந்து like they can plan ahead. And like completely the entire night sleep is not going to be possible. So அதையும் தவிர்த்து ஃபீட் பண்ணிட்ட அப்புறம் you can't put the baby light like அந்த மாதிரி. So to burp the babyயை தடவி கொடுக்கறதுக்கு, தூக்கி வச்சுக்கிறதுக்கு, so even for that if you can arrange either the spouse இல்லைனா ஃபேமிலியில் யாராவது, so I fed the baby, hold the baby like burp வர வரையிலும் and then make the baby lie down. So அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களையும் they can plan ahead. And breastfeeding பற்றி கொஞ்சம் முன்னாடியே படிக்கிறதும் அவங்களுக்கு நல்லது. எப்படி பேபி அட்டாச் பண்ணணும், latch பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களையும் மதர் ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள, பிகாஸ் இதை வந்து நம்ம எங்கேயுமே கற்றுக்க முடியாது. நோபடி டீச்சர்ஸ் அஸ் ஹவு டு breast feed the baby, இல்லை பேபி எப்படி தூக்கணும், பிகாஸ் அதோட தலையும் ஒழுங்காக லைக் ஹெட் கண்ட்ரோல் இருக்குது, நெக் கண்ட்ரோல் இல்லை. ஸோ நம்ம வந்து எப்படி பேபியை பிடிக்கணும், ஹவு டு bathe the baby, இந்த மாதிரி சிம்பிள் விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம் முன்னாடியே பிஃபோர் த டெலிவரி ஹேஸ் ஹேப்பன். ப்ளஸ் பேபிக்கு வந்து என்னென்ன க்ளோத்ஸ் போடலாம், ஸோ அதுக்குமே சில விஷயங்கள் இருக்குது, சிலது போடலாம் போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஈவன் தட் அவேர்னஸ் கேன் ஹெல்ப் அஸ் கோ இன் அ வெரி காம் கம்போஸ்ட் வே போஸ்ட் டெலிவரி. ஓகே அண்ட் ஸோ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க கேர்ள்ஸ்க்கு, போஸ்ட் ப்ரெக்னென்சி கேர்ள்ஸ்க்கு, ஃபார் தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ், வாட் இஸ் யுவர் ஃபைனல் டேக் ஹோம் மெசேஜ்? ஸோ for pregnancy and postpartum, the entire family is it is the pregnancy is not one mother's role kadayadu. So it is the entire family who has to go through the process, be it nutrition, sleep or rest, everything the family has to support in all possible ways for the mother to go through this process, especially for the first mother, first time mothers, and for the women who are like pregnant or the mothers who have delivered recently. My advice would be you are adequate, whatever you do for the baby is sufficient. And ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு டவுட் இருந்தால் look at the baby's face, and if the baby is smiling at you and it is very happy to be around you and it's comfortable, it means the baby is happy with you. So you don't have to feel inadequate because சுற்றி இருக்கவங்க எல்லாரும் they keep saying so many words, there are so many things happening around, but those are all not true. So whatever you do for the baby is sufficient. Keep moving forward. சின்ன சின்ன விஷயங்களும் we learn through practice because motherhood is not there with a protocol. So keep practicing. I think we will all be good mothers eventually. So thank you. So thank you so much for being my guest today. நிச்சயமாக இந்த ப்ரோக்ராம் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நமக்கு, பட் we have to be reminded.
சில டைம் வந்து நம்ம தெரிஞ்ச விஷயம்லாம் இது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் நமக்கு வரும். அதனால் சரியான விஷயமா இருந்தாலும் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ ஐ திங்க் வி லேர்ன்ட் நியூ திங்ஸ் டுடே அண்ட் இட் வுட் பி அ blessing to many people. Thank you so much, doctor. Thank you, ma'am. Thank you.